ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 9 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம், கணித மஞ்சரி. ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 சாப்டர் 2 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாஸ் 9 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 3 ஸ்டார்ட் பண்ணலாம், த வேர்ல்ட் ஆஃப் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஃபிகர் 3.7 சம் இன்டீஜர்ஸ் அண்ட் ரேஷனல் நம்பர்ஸ் ஆன் அ நம்பர் லைன். ஸோ நமக்கு ஒரு நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்டீஜர்ஸும் இருக்குது, ரேஷனல் நம்பர்ஸும் இருக்குது. நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே நமக்கு 0 அப்படின்ற இன்டிஜர் இருக்குது, அப்புறம் 1 2 3 4 5 இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா -1 -2 -3 -4 -5 இருக்குது. இப்போது 3 and 4 இந்த ரெண்டு இன்டிஜர்ஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டுக்கும் பிட்வீனில் நமக்கு என்ன இருக்குது, ஒரு ரேஷனல் நம்பர் இருக்குது. 26/7 அப்படின்றது ஒரு ரேஷனல் நம்பர். 4 and 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரேஷனல் நம்பர் இருக்குது. 2 and 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரேஷனல் நம்பர் இருக்குது. கரெக்டாக 1 and 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரேஷனல் நம்பர் இருக்குது. 0 and 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரேஷனல் நம்பர் இருக்குது. 0 and -1 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரேஷனல் நம்பர். -2 and -3 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ரேஷனல் நம்பர். -3 and -4 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ரேஷனல் நம்பர். -4 and -5 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ரேஷனல் நம்பர். இந்த மாதிரி 2 இன்டிஜர்ஸ்க்கு நடுவில் எப்படி இருக்குது, நமக்கு ஒரு ரேஷனல் நம்பர் வந்து இருக்குது. ஒரு ரேஷனல் நம்பர் மட்டும் கிடையாது, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் வந்து இருக்கும், நிறைய ரேஷனல் நம்பர்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் அ ரேஷனல் நம்பர். ஸோ அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் அ ரேஷனல் நம்பர் எக்ஸ், இதை எப்படி எழுதணும் அப்படின்னா ரிட்டர்னஸ் இந்த மாதிரி ஒரு 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நடுவில் வந்து நம்ம அந்த ரேஷனல் நம்பரை மென்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸ் அப்படின்ற ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி 2 லைனுக்கு நடுவில் அதை எழுதணும். இதுதான் அப்சல்யூட் வேல்யூ, இந்த மாதிரி தான் எழுதுவோம். ஸோ இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் லைனில் 0 இருக்கு இல்லையா, 0லேருந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸ். ஓகேவா, 0லேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்றது, அது பாசிட்டிவாக இருந்தாலும் ஓகே, நெகட்டிவ் சைடாக இருந்தாலும் ஓகே, 0லேருந்து எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்திருக்கு அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் அப்சல்யூட் வேல்யூ. அப்போது ஒரு டிஸ்டன்ஸை நம்ம மென்ஷன் பண்ணுறோம், கரெக்டாக. அப்போ டிஸ்டன்ஸை நம்ம எப்போயுமே நெகட்டிவில் சொல்ல மாட்டோம், கரெக்டாக பாசிட்டிவில் தான் நம்ம டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ இப்போ அதுதான் இங்கே சொல்ல போகிறாங்க உங்களுக்கு. த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த ரேஷனல் நம்பர் எக்ஸ் ரிட்டர்னஸ் இந்த மாதிரி எழுதணும், ரெப்ரசன்ட்ஸ் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0 வந்து நம்பர் லைன். இப்போ எக்ஸாம்பிள் 1 பார்க்கலாம். இப்போ 5/3 இருக்குது, இதோட அப்சல்யூட் வேல்யூ எப்படி எழுதுவீங்க, 5/3ன்னு எழுதணும். இதே இது -5/3 இருக்குது, இதோட அப்சல்யூட் வேல்யூ எப்படி இருக்கும், அதுவும் 5/3 தான் இருக்கும். ஏன்னா நம்ம டிஸ்டன்ஸை நெகட்டிவில் மென்ஷன் பண்ண மாட்டோம். ஓகேவா, 5/3 இருந்துச்சுன்னா அதுக்கும் 5/3, -5/3 இருந்ததுன்னா அதோட அப்சல்யூட் வேல்யூ என்ன தான் இருக்கும், 5/3 தான் இருக்கும். இப்போ 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 இருக்கும். Thus the absolute value of a positive number is the number itself. ஒரு பாசிட்டிவ் நம்பர் எடுத்தோன்னா அதோட அப்சல்யூட் வேல்யூ அந்த நம்பரே தான் இருக்கும். இப்போ 2/5 எடுத்துட்டிங்கன்னா அதோட அப்சல்யூட் வேல்யூ 2/5 தான் இருக்கும். இதே இது -2/5 எடுத்துட்டிங்கன்னா அதோட அப்சல்யூட் வேல்யூ என்ன தான் இருக்கும், 2/5 தான் இருக்கும். ஸோ அதுதான் சிம்பிள். ஸோ த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் a negative number is its positive value. Therefore the absolute value of any rational number is always non-negative. ஓகேவா, நெகட்டிவாக இருக்காது. தட் இஸ் எப்படி இருக்கும், greater than or equal to 0வாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏதாவது 2 ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு அதோட டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு a - b 2 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை மைனஸ் பண்ணணும். இதை மைனஸ் பண்ணுறப்பையும் உங்களுக்கு மைனஸில் ஆன்சர் வந்துச்சுன்னா, ஆனால் நீங்கள் எப்படி தான் போடணும், ஆன்சர் வந்து ப்ளஸில் தான் போடணும். ஏன்னா இதுவும் என்னது டிஸ்டன்ஸ் தானே, ஒரு 2 ரேஷனல் நம்பர்ஸ்க்கு பிட்வீனில் உள்ள டிஸ்டன்ஸை தான் நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ அதை பாசிட்டிவில் தான் சொல்லணும். ஸோ ஃபார் 2 rational numbers a and b, the distance between them on the number line is given by a minus b. இப்போ உங்களுக்கு இந்த ஃபிகரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இன்டிஜர்ஸ். இப்போ நம்ம வந்து 0லேருந்து டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 இன்டிஜர்ஸ்க்கு பிட்வீனில் இருக்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண போகிறோம். அதுதான் நமக்கு இந்த ஃபார்முலா a minus b. இப்போ -4 அப்படின்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 3ன்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது.
நீங்கள் எதனாலும் ஏபின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது ஏ இது பின்னு எடுத்துக்கலாம், இல்லை இது ஏ இது பின்னு எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இப்போ 3 - 4 போட்டிங்கன்னா என்ன வரும்? 3 - -4 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 7 வரும். -4 -3 போட்டிங்கன்னா என்ன வரும்? -7 வரும். ஆனாலும் நம்ம இதை எப்படி தான் சொல்லுவோம்? +7 தான் சொல்லுவோம். ஏன்னா டிஸ்டன்ஸை வந்து நம்ம பாசிட்டிவில் தான் சொல்லுவோம். நீங்கள் எதனாலும் ஏபின்னு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கான்செப்ட் 3.4.2 சொல்லியிருக்காங்கன்னா த டென்சிட்டி ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். டென்சிட்டினா எனது பொதுவாக அடர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரேஷனல் நம்பர்ஸோட டென்சிட்டி பார்த்திங்கன்னா நம்பர் லைன், ஒரு நம்பர் லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். ஒரு டிஸ்டன்ஸ் கூட இருக்காது. நான் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வரைஞ்சிருக்கேன். டிஸ்டன்ஸே இருக்காது. ஃபுல் கேப்பையும் என்ன பண்ணிடும்? ஃபில் பண்ணிடும் ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ரேஷனல் நம்பர்ஸோட டென்சிட்டி வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன் ஆஃப் த மேஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் தட் தே ஆர் டென்ஸ். ரொம்ப டென்ஸாக இருக்கும். பிட்வீன் எனி 2 இன்டீஜர்ஸ், ஏதாவது ஒரு 2 இன்டீஜர், இப்போ 1 and 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா தெர் இஸ் அ ரேஷனல் நம்பர், ஒரு ரேஷனல் நம்பர் இருக்கும். என்ன இருக்கும்? 3/2 இருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதுக்கு ஆவரேஜ் கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். 1 + 2/2 என்ன வரும்? 3/2. ஓகேவா? இப்போது பிட்வீன் 1 and 3/2 எடுத்துக்கோங்க. 1க்கும் 3/2க்கும் நடுவில் என்ன ரேஷனல் நம்பர் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நான் ஹாஃப் வேல சொல்கிறேன். எக்ஸாக்டாக மிட் பாயிண்ட். இப்போ இங்கே ஒரு ரேஷனல் நம்பர், இங்கே ஒரு ரேஷனல் நம்பர் இருக்குது அப்படின்னா மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் தான் 3/2. 1க்கும் 2க்கும் மிட் பாயிண்ட் தான் என்னது? 3/2. ஸோ இது ஒரு ரேஷனல் நம்பர். இதே இது வந்து இன்னொரு என்னது கொடுத்துருக்காங்க? 1 and 3/2 கொடுத்துருக்காங்க. அப்போ 1 + 3/2/2 போடணும். ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ மேலே வந்து நீங்கள் எல்சிஎம் எடுத்துருவீங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 2 வருமா? மேலே 2 + 3 தட் இஸ் ஈக்குவல் டு 5/2. அப்புறம் கீழே ஒரு 2 இருக்குது பார்த்தீங்களா? அது /2 இருக்குது. அப்போ 5/2 × 1/2 தட் இஸ் ஈக்குவல் டு 5/4 வரும். ஸோ வந்துடுச்சா? தெர் இஸ் அனதர் ரேஷனல் நம்பர் 5/4. இது எக்ஸாக்டாக மிட் பாயிண்ட். ஆனால் இப்போ இந்த மாதிரி இருக்குது, 2 ரேஷனல் நம்பர் இருக்குது, எக்ஸாக்டாக மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறீங்க. அது மட்டும் கிடையாது, நிறையா ரேஷனல் நம்பர் இருக்கும், ஒரு கேப் கூட இருக்காது. அதுதான் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஒரு ரேஷனல் நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். நோ மேட்டர் ஹவு க்ளோஸ் டு ரேஷனல் நம்பர்ஸ். 2 ரேஷனல் நம்பர் எவ்வளோ ஒட்டி இருக்குது, எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது மேட்டர் கிடையாது. எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் அதுக்குள்ளே என்ன இருக்கும்? நிறைய ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. நோ மேட்டர் ஹவு க்ளோஸ் டு ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் ஆன் த நம்பர் லைன் யூ கேன் ஆல்வேஸ் ஃபைண்ட் அனதர் ரேஷனல் நம்பர். இந்த மாதிரி அனதர்னு போய்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு 2 டாட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது 2க்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒன்று கிடைக்கும். திருப்பி அது 2க்கும் எடுக்கிறப்ப இன்னொன்று கிடைக்கும். இந்த மாதிரி உள்ளே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. யூ கேன் ஆல்வேஸ் ஃபைண்ட் அனதர் ரேஷனல் நம்பர் பிட்வீன் தம் பை டேக்கிங் தேர் ஆவரேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 1 and 3/2 எடுத்துட்டிங்கன்னா அதுதான் நம்ம இப்போ பண்ணோம் இல்லையா? 5/4 வந்தது. Can be found by taking their average 5/4. So try to explain why the average of 2 rational numbers a and b which equals a plus b/2 is always a rational number between a and b அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஏன்னு ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கோங்க, பின்னு ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுக்கும் பிட்வீனில் இருக்கிற ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் a plus b/2. அப்போ கண்டுபிடிக்கிறப்ப அகைன் நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அது வந்து நமக்கு தெரியும் ஏக்கும் பிக்கும் எக்ஸாக்டாக மிடில் தான் இருக்குது அப்படின்றது தெரியும். கரெக்டாக? விச் ஈக்குவல்ஸ் a plus b/2. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுவும் ஒரு ரேஷனல் நம்பராக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏக்கும் பிக்கும் நடுவில் தானே அது ஃபிட்டாக இருக்குது, உள்ளே தானே இருக்குது. ஸோ அப்போ ஏ அண்ட் பி நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறப்ப அகைன் நம்ம கிடைக்கிற நம்பர் சின்னு வச்சுக்கோங்க. அந்த சியும் எப்படி தான் இருக்கும்? ஒரு ரேஷனல் நம்பராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ பாருங்கள் 1, 2 இருக்குது. 1, 2க்கு நீங்கள் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? 3/2 வரும். இப்போ 3/2 மிட் பாயிண்ட் கிடச்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இது ஏபி கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து இதை ஏ இதை பின்னு வைக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கிது? 1 + 3/2/2 போடுறப்ப 5/4 கிடச்சிருக்கு. ஸோ அகைன் அதுவும் ஒரு ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபைனைட்லி மெனி ரேஷனல் நம்பர்ஸ் கிடைக்கும். திஸ் மீன்ஸ் தட் தெர் ஆர் இன்ஃபைனைட்லி மெனி ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ். ஏதாவது 2 பாயிண்ட் நீங்கள் நடுவில் எடுத்தாலே ஒரு பாயிண்ட்டு, திருப்பி இது 2 இருக்கிறப்ப இது இந்த மாதிரி டாட்டாக என்ன ஆயிரும்? ஃபுல்லாக ஃபில் ஆயிரும்.
It feels as though the rational numbers must completely fill the number line. The number line complete பண்ணிடும், leaving no gaps whatsoever. But do they? அதாவது இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நம்பர் லைன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகணும் அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸும் தேவை, இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ரெண்டுமே நமக்கு தேவை. ரேஷனல் நம்பர்ஸும் தேவை, இர்ரேஷ்னல் நம்பர்ஸும் தேவை. ஓகேவா? ஸோ ஒரு அந்த கேப்லாம் இல்லாமல் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் P/Q ஃபார்மெட்டில் இருக்காது. லைக் இப்போ √2 அப்படின்னு இருக்கும். √2ஓட வேல்யூ என்னது? 1.4142135 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். பையோட வேல்யூ என்னது? பையோட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக 3.14159 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதெல்லாமே வந்து P/Q ஃபார்மெட்டில் இருக்காது. இதெல்லாம் நம்ம இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுவும் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு நம்பர் லைனை கம்ப்ளீட் பண்ணணும், 0 கேப்ஸில் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ரேஷனல் நம்பர்ஸும் தேவை, இர்ரேஷ்னல் நம்பர்ஸும் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நீங்கள் என்ன தான் அப்படி ரேஷனல் நம்பர்ஸ் ஒட்டி இருக்குது, கம்ப்ளீட்டாக இருக்குனாலும் அதுக்குள்ளே ஸ்டில் எப்படி இருக்கும்? எம்டி கேப்ஸ் இருக்கும். அதை ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன தான் ஸ்க்வீஸ் பண்ணி ஒட்டி 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 கண்டுபிடிச்சாலும் கண்டிப்பாக ஒரு சின்ன கேப்பாச்சு இருக்கும். அதை ஃபில் பண்ணணும்னா இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபில் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.